அதிகாலையில குறைஞ்சது அரை மணி நேரம் கூட்டி சுத்தப்படுத்தி மாற்று இடத்துல கட்டி வச்சு சாணி அள்ளி எல்லாம் சுத்தப்படுத்தி சரி பண்ணதுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் புல் எடுக்க போகணும். புல் எடுக்க போனா குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும். அதுலயும் எங்க பகுதியெல்லாம் ரொம்ப வறட்சி மிகுந்த பகுதி, 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதை புல்ல கட்டி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சைக்கிள், ஒரு பையன், இவ்வளவு பேரோட உழைப்பு கூலியெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு மூட்டை கோதுமத்தை விட 1400 ரூபாய்க்கு மேல விற்குது. புண்ணாக்கு செலவு தனி, தடுப்பூசி மருந்து மாத்திரை அது தனி. ஒரு நாளைக்கு ஒரு மாடு குறைஞ்சது நாட்டு மாடு எங்க பகுதியில 3 லிட்டர் 4 லிட்டர் கரைக்குது. இந்த 3 லிட்டர் 4 லிட்டர் கறந்து வித்தா எவ்வளவு எங்களுக்கு வருமானம் வரும்? எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு எதுவுமே மிஞ்சாது. இருந்து நாங்க இதை எதுக்கு செஞ்சுக்கு வரோம்னா விவசாயம் செய்யற மாதிரி, எதுவுமே கட்டுப்படியாம செஞ்சுக்கு இருக்கோம்ல, அது மாதிரி ஒரு உலக இயங்கியலுக்காக செஞ்சுக்கு இருக்கிறோம். இவ்வளவு சிரமத்துக்கு இடையிலையும் நாங்க கொடுக்குற பாலை அஜித் கட்டவுட் கூத்துறேன், விஜய் கட்டவுட் கூத்துறேன், எங்க இருந்து வந்த ரஜினி கட்டவுட் கூத்துறேன், இப்படி நீ வீணடிக்கிற ரசிக குஞ்சுகளை எவனையாவது பார்த்தா புடிச்சு நெரிச்சு விடுங்க.